என்டையர் சீரியஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா எதிர்பார்த்த அளவுக்கு விளையாடல. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். சரியான அடி 2 நாளில் அந்த அடி வாங்கினதுக்கு அப்புறம் பவுன்ஸ் பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த சீரியஸில். எல்லாரும் டிஃப்ரெண்ட் மொமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு டைமில் ஒரு லீவ் எடுக்கிறீங்கன்னா என்டையர் சீரியஸ்க்கே நீங்கள் லீவ் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் பும்ராவோட தலைமையில் ரொம்ப நல்லா டீம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்படி வரும்போது ரோஹித் சர்மாவை உள்ளே அகாமடேட் பண்ணுறதுக்காக ஒரு பிளேயிங் 11 டிஸ்டர்ப் பண்ணும்போது என்டையர் காம்பினேஷனே டிஸ்டர்ப் ஆகுது. அந்த என்டையர் சீரியஸ்க்கு அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் தான் லீட் பண்ணணும். நடுவில் டிசிக்னேட்டட் கேப்டனை நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வந்து சொருகக்கூடாது. ஏன் ரோஹித் சர்மா 5th டெஸ்ட் மேட்ச்ல ரன் வரலன்னு சொல்லிட்டு ஆப்ட் அவுட் ஆனார்ல, ஏன் இந்த டிசிஷனை நீங்க 2nd டெஸ்ட் மேட்ச் அடிலேடே பண்ணிருக்க கூடாது? ஸோ ஏன் இந்த அளவுக்கு பேட்டிங் ரன்ஸ் சுத்தமாக அடிக்க முடியல, என்ன காரணம் இல்லை? பட் இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்ல யாருமே எதிர்பார்க்கல. ஈவன் ஆஸ்திரேலியா கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இந்த மாதிரியான ஒரு பச்சை விக்கெட் கொடுப்பாங்கன்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது பேட்டிங் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் தான் இந்த பர்டிகுலர் சர்ஃபேஸில். என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட் ஆடின அந்த ஒரு வே ஆஃப் கிரிக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த மாதிரியான சர்ஃபேஸில் ஒர்க் அவுட் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியஸில் ஆஸ்திரேலியன் போலிங் யூனிட் அவுட் பர்ஃபார்ம் த இந்தியன் போலிங் யூனிட். இங்கே ஒரே ஒரு தனி மனிதர் பும்ரா, 32 விக்கெட் ஃப்ரம் பும்ரா வந்து என்றைக்குமே கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் மறக்க முடியாத ஒரு சீரியஸ்னு சொல்லலாம் ஃபார் பும்ரா ஹீரோயிக்ஸு. ஸோ பும்ரா அகேன்ஸ்ட் உஸ்மான் கவாஜா, மற்ற பேட்டர்ஸ்லாம் பும்ராவை பார்க்கும்போதே கால் உதறி இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரீயாக ஆடினாங்கல்ல, ஃப்ரீயாக ஆடினாங்க சொன்னீங்க பார்த்தீங்களா. ஏன்னா பும்ரா கொடுக்குற அந்த ப்ரெஷர் ஈதர் எண்ட்ஸ்லையும் வரல. அவர் ஓடி வந்து போடுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷூ பாக்ஸ்குள்ளே போடுற மாதிரி ஒரு கர்ச்சீஃப் வச்சு அது மேலேயே போட்டுட்டு இருப்போம் பார்த்தீங்களா, ஒரு காயின் வச்சு அது மேலேயே போடுவோம் பாருங்க. அந்த மாதிரியான ஒரு போலிங், அன்பிளேயபிள் டெலிவரிஸு. நம்ம எல்லாருமே சொல்லுவோம் கிரிக்கெட் இஸ் மோர் ஆஃப் அ மசில் மெமரி ஸ்போர்ட்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் மசில் மெமரி கேன் பி ஆல்சோ யுவர் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். அதுதான் விராட் கோலிக்கு நடந்துட்டு இருக்கு. தன்னுடைய மசில் மெமரி தெரியாமல் இழுத்துட்டு போகுது கையை அந்த 4th and 5th ஸ்டெம்புக்கு. அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. கிரிக்கெட் மேலே என்னைக்கு ஆசை வருதோ அப்போ நீங்கள் பேட் எடுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் விராட் கோலிக்கு ரைட் நவ் தேவைப்படுற விஷயம் பிரேக் ஃப்ரம் தி கேம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் கிரிக்கெட் கமெண்டேட்டர் அண்ட் அனலிஸ்ட் திரு ஸ்ரீராம் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ சிட்னியில் நடந்த 5வது டெஸ்ட் தொடரிலும் இந்தியா தோல்வியை தழுவிருச்சு. அந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபியை ஆஸ்திரேலியா கைப்பற்றியிருக்கு. குறிப்பாக 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த டிராஃபியை அவங்க கைப்பற்றியிருக்காங்க. இந்தியாவினுடைய தோல்வி எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? என்டையர் சீரியஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா எதிர்பார்த்த அளவுக்கு விளையாடல. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். க்ரூஷியல் மூமெண்ட் ஆஃப் த சீரியஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த 2nd டெஸ்ட் மேட்ச் அடிலைட் 2 நாளில் நம்ம தோத்தோம். அந்த டே அண்ட் நைட் டெஸ்ட் மேட்ச். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பெர்த்தில் 295 ரன்ஸ் வின் ஆனதுக்கு அப்புறம் ட்ரெஸ்ஸிங் ரூமில் எந்த விதமான ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்திருக்குன்னு பாருங்கள். அந்த மேட்சை வந்து பும்ரா லீட் பண்ணார். அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா அந்த 2வது டெஸ்ட் அடிலைட்டில் லீட் பண்ணி அந்த அளவுக்கு நம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அந்த பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச். அங்கேருந்து தான் சரிவு நம்மளுக்கு தொடங்க ஆரம்பிச்சுது இந்த பர்டிகுலர் சீரியஸில். பும்ரா ஃபர்ஸ்ட் மேட்ச்சு அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ரோஹித் சர்மாவை பிளேயிங் 11ல் அகாமடேட் பண்ணியே ஆகணும். ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க பெர்த்தில், பிட்வீன் கேஎல் ராகுல் அண்ட் ஜெய்ஷ்வால். ரோஹித் சர்மா தன்னுடைய பொசிஷனான ஓப்பனிங்கை விட்டுட்டு நம்பர் 6ல் அந்த பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச் ஆடினாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டே அண்ட் நைட் டெஸ்ட் மேட்ச்சில் ஆஸ்திரேலியாவை உள்ளே அலோவ் பண்ணது தான் இந்த சீரியஸோட ஒரு டிசைசிவ் மூமெண்ட்னு சொல்லலாம். தோல்வி அங்கே ஆரம்பமாயிருச்சு. கண்டிப்பாக. ஏன்னா அவ்வளோ பெரிய ஹியூஜ் விக்ட்ரி பெர்த்துக்கு அப்புறம் நீங்கள் அப்படியே மொமெண்டத்தை ஆஸ்திரேலியா சைடு கொடுக்குறீங்க. அதுவும் 2 நாளில் வின் பண்ணால் ஒரு டீமோட கான்ஃபிடன்ஸ் எந்த லெவலுக்கு போயிருக்குன்னு பாருங்கள். ஒரு கிரிக்கெட்டிங் ஆங்கிளில் நான் சொல்கிறேன். அந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச் ஃபைட் பண்ணி அட்லீஸ்ட் டே 4 வரைக்கும் எடுத்துன்னு போயிருந்தா இந்தியன் டீம் ட்ரெஸ்ஸிங் ரூம் கண்டிப்பாக இந்த ஆஸ்திரேலியன் டீமில்
இன் ஆஸ்திரேலியாவில் நம்மளால் ஃபைட் பண்ணி இந்த சீரியஸை வின் பண்ண முடியுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்க உள்ளே போனாங்க. பட் அந்த ஒரு பர்டிகுலர் சரியான அடி 2 நாளில் அந்த அடி வாங்கினதுக்கு அப்புறம் பவுன்ஸ் பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த சீரியஸில். எல்லாரும் டிஃப்ரெண்ட் மொமெண்ட் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 2.5 டேஸில் அடிலைட்டில் தோத்தது தான் இந்த சீரியஸை தலைகீழ திருப்பி போட்டுடுச்சு. இல்லை குறிப்பாக இதில் இந்த கேப்டன்சி சேஞ்ச் பண்ணதே ஒரு மிகப்பெரிய தவறுன்னு தான் பார்க்கணுமோ? பட் ரோஹித் சர்மா தான் செலக்டர்ஸ் கோச் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு பிஃபோர் த சீரீஸ் இவர் தான் ஆஸ்திரேலியாவில் லீட் பண்ண போறான்றது முடிவு பண்ணிட்டாங்க. அவருடைய முதல் குழந்தையோட பிறப்பின் காரணத்தினால அவர் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆடலை. என்னோட ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பர்சனல் ரீசன் யாருக்குமே பொறுத்த வரைக்கும் தனக்கு குழந்தை பிறக்கிறத பார்க்கறதுன்றது ஒரு மிகப்பெரிய மொமெண்ட். அது யாருமே தப்பு சொல்லலை. அந்த மாதிரியான ஒரு டைமில் ஒரு லீவ் எடுக்கிறீங்கன்னா என்டையர் சீரியஸ்க்கே நீங்கள் லீவ் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் பும்ராவோட தலைமையில் ரொம்ப நல்லா டீம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்படி வரும்போது ரோஹித் சர்மாவை உள்ளே அகாமடேட் பண்ணுறதுக்காக ஒரு பிளேயிங் 11 டிஸ்டர்ப் பண்ணும்போது என்டையர் காம்பினேஷனே டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை ஃப்யூச்சரில் இந்தியன் டீம் சந்திச்சுதுன்னா ஒரு 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 கேப்டன் ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச்சில் வின் பண்ணி ரிசல்ட்ஸை கொடுத்துட்டாருன்னா அந்த என்டையர் சீரியஸ்க்கு அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் தான் லீட் பண்ணணும். நடுவில் டிசிக்னேட்டட் கேப்டனை நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு சொருகக்கூடாது. ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் விச் த போர்ட் சுட் கன்சிடர் இன் த ஃபியூச்சர்னு நான் சொல்லுவேன். இல்லை இப்போ இந்த ஒரு நபருக்காக உள்ளே கொண்டு வந்தாங்க. ஆனாலும் பெரிய அளவில் ரோஹித் சர்மா ஒன்றும் விளையாடலை. ஸோ அது ஒரு ரீசன் அவங்க பார்க்க மாட்டாங்களா? இப்போ எப்படி 11 பேரில் இந்த இவர் ஒருத்தர் வர டிஸ்டர்ப் ஆகுது, 11th டிஸ்டர்ப் ஆகுது, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, இதை கன்சிடர் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஒரு தனிப்பட்ட நபரால் ஒரு டீமோட தோல்வியோ வெற்றியோ நம்ம கிரிக்கெட்டில் சொல்ல முடியாது. இட்ஸ் அ கலெக்டிவ் எஃபர்ட், உங்களுக்கே நல்லாவே தெரியும். பட் காம்பினேஷனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு இண்டிவிஜுவல் உள்ளே போடணும்னால என்டையர் காம்பினேஷனே டிஸ்டர்ப் ஆகுதுன்னா அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல், அவர் ரோஹித் சர்மாவாக இருந்தாலும் சரி, விராட் கோலியாக இருந்தாலும் சரி, கூப்பிட்டு நீங்கள் பெரிய பிளேயர்ஸ் தான், நோ டவுட் அபவுட் இட், பட் டீமோட பெட்டர்மெண்ட் காம்பினேஷன் இந்த சீரியஸை வின் பண்ணனால உங்களுடைய பர்டிகுலர் பொசிஷனை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுல எந்த விதமான ஒரு தப்பும் கிடையாதுன்றதை கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம். ஏன் ரோஹித் சர்மா 5th டெஸ்ட் மேட்ச்சில் ரன் வரலன்னு சொல்லிட்டு ஆப்ட் அவுட் ஆனார்ல, ஏன் இந்த டிசிஷனை நீங்கள் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் இன் அடிலைடே பண்ணியிருக்க கூடாது? பும்ரா தலைமையில் ரொம்ப அற்புதமாக வின் பண்ணினீங்க. அந்த காம்பினேஷன்லேயே நீங்கள் போயிருந்தீங்கன்னா இந்த ரிசல்ட் ஆஃப் த சீரியஸ் மாறி இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இன்னும் ஒரு டஃப் ஃபைட் ஆஸ்திரேலியாவுக்கு நம்ம கொடுத்துருக்கலாம். 3-1 இல்லாமல் இன்னும் டஃப்பாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம் சீரியஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஓகே சார். இப்போ அதே தினத்தில் இப்போது இந்த சிட்னியில் நடந்த மேட்ச்சை பேட்டிங் சைட் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 185 ஆடுது, ஆஸ்திரேலியா 181, திரும்ப 4 ரன்ஸ் லீடிங்கில் திரும்ப இந்தியா ஆடுது 162க்கு டார்கெட் வச்சுட்டு முடிக்கிறாங்க. ஸோ ஏன் இந்த அளவுக்கு பேட்டிங் ரன்ஸ் சுத்தமாக அடிக்க முடியல? என்ன காரணம் சிட்னியில்? சிட்னி ட்ரெடிஷனாக நம்ம லாஸ்ட் ஷோலே பேசணும் சார். அது ஒரு அற்புதமான ஒரு 5-day கிரிக்கெட்டிங் விக்கெட்டு. பட் இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் யாருமே எதிர்பார்க்கல. ஈவன் ஆஸ்திரேலியா கூட எதிர்பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரியான ஒரு பச்சை விக்கெட் கொடுப்பாங்கன்ட்டு. அண்ட் இந்த ஒரு விக்கெட்டில் பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் மூமெண்ட், லேட்ரல் மூமெண்ட், சீம் மூமெண்ட், எல்லா மூமெண்ட்டும் இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது பேட்டிங் ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் தான் இந்த பர்டிகுலர் சர்ஃபேஸில். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா 185 நல்ல டார்கெட் தான் அந்த போர்டில். ஏன்னா டாஸை வின் பண்ணி இந்தியா பேட்டிங் ஆடினாங்க. ஜென்ரலாக அது ஒரு 50-50 டிசிஷன் தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரியான ஒரு விக்கெட்டில் எனி கேப்டன் வுட் லவ் டு பேட் ஃபர்ஸ்ட். பட் இந்தியா தங்களுடைய பேட்டிங் யூனிட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலனா கூட பேக்கப் பண்ணி ஆடினாங்க. 185 டீசென்ட் ஆன் த சர்ஃபேஸ். திருப்பி 181க்கு நீங்கள் சொன்ன மாதிரி பண்டில் பண்ணாங்க. நான் உங்ககிட்ட லாஸ்ட் ஷோலேயே சொன்னேன், 3rd இன்னிங்ஸ் பேட்டிங் ஸ்பின்னர்ஸ் எந்த அளவுக்கு ஆட போகிறோன்னு சொன்னீங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு வேலையே கிடையவே கிடையாது. இந்த டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா 2.5 நாள்லேயே முடிஞ்சிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது விராட் கோலி தனிப்பட்ட ஒரு ஆளை நம்ம நிறைய பேசிட்டோம். அதை நம்ம பேசுறதுல அர்த்தமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட் ஆடின அந்த ஒரு வே ஆஃப் கிரிக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த மாதிரியான சர்ஃபேஸில் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா எப்பயுமே ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஒன் வில் ஆல்வேஸ் ஹேவ் யுவர் நேம் ஆன் அ விக்கெட் லைக் திஸ். ஏன்னா அந்த போலாண்ட் போட்ட ஸ்பெல்லும் அந்த பேட் கமின்ஸ் போட்ட ஸ்பெல்லும் அந்த விக்கெட்டில் அன்பிளேயபிள். நான் எந்த கிரெடிட்டுமே நான் ஆஸ்திரேலியன் போலர்ஸ் கிட்டேருந்து எடுக்க போகிறது இல்லை. பட் என்னோட ஒரே ஒரு கேள்வி, செகண்ட் இன்னிங்ஸில் அந்த மாதிரியான ஒரு ஸ்பைசி விக்கெட்டில் உங்களால் 185 அடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் அப்ளை பண்ணி ஷார்ட் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு பிரில்லியன்ட் டெலிவரி. அதுதான் அவரோட விக்கெட் எடுத்துகிட்டு போகுது போலாண்ட் கிட்டேருந்து. அப்பார்ட் ஃப்ரம் தட் கேஎல் ராகுலோட ஷார்ட் செலெக்ஷனை பாருங்கள், விராட் கோலியோட ஷார்ட் செலெக்ஷனை பாருங்கள், அண்ட் லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேனோட ஷார்ட் செலெக்ஷனை பாருங்கள். பண்ட்டை விட்டுருங்க. நான் பண்ட்டை லாஸ்ட் ஷோலேயே சொன்னேன், எக்ஸ் ஃபேக்டர்
கிளியர் மேட்ச் வின்னர் ஃபார் டீம் இந்தியா அக்ராஸ் ஃபார்மேட்ஸ். என்னை பொறுத்த இன்னும் கொஞ்சம் ஒரு அப்ளிகேஷன் போட்டு இன்னொரு 40-50 ரன் எடுத்திருந்தா கூட ஹியூஜ் டிஃபரன்ஸ் வந்திருக்காது ரிசல்ட் ஆஃப் த டெஸ்ட் மேட்ச். பட் அந்த டஃப் சிச்சுவேஷனை பைட் பண்ணி ஆடக்கூடிய பொறுமையை இன்னும் இந்தியன் கிரிக்கெட் டீம் டெவலப் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியஸில் ஆஸ்திரேலியன் போலிங் யூனிட் அவுட் பர்ஃபார்ம் த இந்தியன் போலிங் யூனிட். இங்கே ஒரே ஒரு தனி மனிதன் பும்ரா 32 விக்கெட்டுங்க வித் அன் எக்கானமி ரேட் ஆஃப் 2.76. அடுத்தது சிராஜ் 20 விக்கெட். பட் அந்த எக்கானமி ரேட்டை பாருங்களேன் 3.96. டெஸ்ட் கிரிக்கெட்டில் லெஸ் தென் 3 runs per over போடுறது எவ்வளோ பெரிய ஒரு க்ரூஷியல் ஆஸ்பெக்ட்னு எல்லாருக்குமே தெரியும். அதே அங்கே ஸ்காட் போலண்ட் 21 விக்கெட்டு வித் அன் ஆவரேஜ் ஆஃப் 2.7 வித் அன் எக்கானமி ஆஃப் 2.72. 2.5 ரன் கொடுத்து ஒரு வாட்டி விக்கெட் எடுக்கிறாருன்னா அவர் தான் மோஸ்ட் த்ரெட் ஃபார் இந்தியா இந்த சீரியஸ் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியன் போலிங் யூனிட் ஆல்ரவுண்ட் போலிங் யூனிட் அவுட் பர்ஃபார்ம் பண்ணாங்க இந்தியன் போலிங் லைன் அப்னு சொல்லலாம். இல்லை ஓவரால் அவ்வளோ பவுலர்ஸ்க்கு ஒரு ஆல் டஃப் கொடுக்குறாரு பும்ரா அந்த சைடில் இருந்து. கண்டிப்பாக 32 விக்கெட் ஃப்ரம் பும்ரா வந்து என்றைக்குமே கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் மறக்க முடியாத ஒரு சீரியஸ்னு சொல்லலாம் ஃபார் பும்ரா ஹீரோயிக்ஸ். ஹேட்ஸ் ஆஃப் டு பும்ரா. அந்த செகண்ட் இன்னிங்ஸில் பும்ராக்கு அந்த பேக் ஸ்பேஸன் இல்லாமல் அவர் உள்ளே ஆடிந்தார்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவை தனர விட்டுருப்பாரு. இல்லை அதை நான் கேட்கணும்னு நினைச்சேன். கண்டிப்பாக அந்த செகண்ட் இன்னிங்ஸில் பவுலிங் போட முடியாததும் அவங்க வெற்றிக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சு போச்சு ஆஸ்திரேலியாவுக்கு. கண்டிப்பாக. ஏன்னா 160 odd runs சேஸ் பண்ணணும். பும்ரா நியூ பால் எடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், உஸ்மான் கவாஜா எந்த அளவுக்கு இந்த சீரியஸ்ல விக்கெட் எடுத்திருக்காருன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ பும்ரா அகேன்ஸ்ட் உஸ்மான் கவாஜா மற்ற பேட்டர்ஸ்லாம் பும்ராவை பார்க்கும்போதே கால் உதறி இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரீயா ஆடினாங்க சொன்னீங்க பார்த்தீங்களா. ஏன்னா பும்ரா கொடுக்குற அந்த ப்ரெஷர் இந்த ரன்ஸ்லயும் வரல, அதனால தான் ஃப்ரீயா ஆடினாங்க. பும்ரா லாஸ்ட் இன்னிங்ஸ் போடாதது மிகப்பெரிய இழப்பு தான். அவர் போட்டிருந்தாருன்னா டெஸ்ட் மேட்ச் இந்தியா பக்கம் கூட திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் 160 ஸ்டில் பார் மைனஸ் தான். இன்னொரு 40-50 ரன் பும்ரா போலிங் போட்டிருந்தாருன்னா என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் அந்த டெஸ்ட் மேட்ச்ல. அதே நேரத்தில் அங்கே ஆஸ்திரேலியன் சைட் பார்த்தீங்கன்னா போலண்ட் பயங்கரமா அவருடைய பவுலிங் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு பார்க்கும்போது. இந்த மாதிரி பவுலர் எவ்வளவு நாள் ஆஸ்திரேலியாவில் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. இந்த மாதிரி அவருடைய பவுலிங் எப்படி அந்த பும்ரா லெவலில் கம்பேர் பண்ணால் எந்த லெவலில் கம்பேர் பண்ணுவீங்க நீங்க? அதாவது நம்ம சேனல் 5 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சீம் பிரசன்டேஷன் ஒன்று சொல்லுவோம். அவரோட போலிங் பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் சீரியஸ்ல ஒரு பாலா சீம்ல படாம லெதர்ல பட்டு போச்சான்னு நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா பார்த்துருக்க மாட்டீங்க. பர்ஃபெக்ட் பிரசன்டேஷன் ஆஃப் சீம் தான் ஸ்காட் போலண்ட். 35 வயசு, விக்டோரியன், மெல்பர்ன்ல பிறந்தவர். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் நிறைய ஆடி இருக்காருங்க. ஷெஃபீல்ட் ஷீல்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் நீங்கள் ஓவர்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் டெஸ்ட் மேட்ச் வரும்போது அந்த டிரான்சிஷன் ஃபேஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் டு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டுக்கு ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பை ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஓவர் கம் பண்ணிடலாம் நிறைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடினீங்கன்னா. ஸ்காட் போலண்ட் நான் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் தான். pick of the bowlers for Australia along with Pat Cummins, but economy rate of 2.72ங்க. அவர் ஓடி வந்து போடுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷூ பாக்ஸ்குள்ள போடுற மாதிரி ஒரு கர்ச்சீஃப் வச்சு அது மேலேயே போட்டுட்டு இருப்போம் பார்த்தீங்களா, ஒரு காயின் வச்சு அது மேலேயே போடுவோம் பாருங்க. அந்த மாதிரியான ஒரு bowling, unplayable deliveries. அதான் சொல்றேனே, high quality Australian bowling against a batting unit with indifferent form and lack of கான்ஃபிடன்ஸ். அதுதான் இந்த சீரியஸோட மோஸ்ட் டிசைசிவ் மூமெண்ட். இதே ஒரு விராட் கோலிக்கோ ஒரு ரோஹித் சர்மாக்கோ இல்லை மற்ற பேட்டர்ஸ்க்கோ நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்ல ஆடிந்தாங்கன்னா ரிசல்ட் ஆஃப் தி சீரியஸ் இன்னும் க்ளோஸாக வந்திருக்கும். பட் ஆஸ்திரேலியன் போலர்ஸ் நம்மளை டெமாலிஷ் பண்ணாங்க, நாட் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் பட் ஆஸ் அ யூனிட். அதுதான் டிஃப்ரென்ஸ். இல்லை ஆனால் இந்த மேட்ச்சில் குறிப்பாக நம்ம விராட் கோலியை பேச வேணாம்னு எடுத்தாலும் பேசித்தான் ஆகணும். ஏன்னா முக்கியமான ஒரு பிளேயர் அவர் கரெக்டாக போலண்ட் ஓவரில் கரெக்டாக ஸ்லிப்பில் போகுது, செகண்ட் ஸ்லிப்பில் கையில் பட்டு ஃபோர்த்தில் போய் விழுது, கிரவுண்டில் பால் டச் ஆகுது, திரும்ப வந்து ஓகே நாட் அவுட்னு வர்றாரு. திரும்பவும் போலண்ட் ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்லிப்பில் கொடுத்து அவுட் ஆகுறாரு. எந்த இடத்துல ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா நம்ம விட மாட்டோம் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்த சான்ஸ் கிடைக்காது, கிடைச்சும் ஒரு விஸ் பண்ணுறாருல, அப்போ ஒரு லேசியாக விளையாடுறாருன்னு எடுத்துக்கலாமா? லேசின்னு நான் சொல்ல மாட்டேன் சார், இட்ஸ் மோர் டு பேட்டிங் அப்ளிகேஷன் சொல்லுவேன். விராட் கோலி இந்த ப்ராப்ளம் ரொம்ப நாளாக இருந்திருக்கு. எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க அவர் 4th ஸ்டெம்ப் 5th ஸ்டெம்பில் ரொம்ப வீக் அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் இது எல்லாருமே டெக்னிக்கல் ஃப்ளான்னு சொல்லுவாங்க. இது டெக்னிக்கல் ஃப்ளாவோட இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மென்டல் ஃப்ளா அண்ட் டெக்னிக்கல் ஃப்ளா. அதாவது பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். அந்த ஸ்பிளிட் செகண்டில் நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ தான் நீங்கள் ஸ்பீட் லைக் 138 140 ஆட முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் விராட்டுக்கு ரைட் நோ பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் லைக் அ
பாக்ஸர்னு சொல்லுவேன். அந்த பாக்ஸிங் ரிங்குக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வார்ம் அப்ல அந்த ஜாப் இப்படி இப்படி பண்ணுவாங்க பாத்தீங்களா கையை, அந்த மாதிரி விராட் கோலிக்கு தன்னுடைய மசில் மெமரி தெரியாம இழுத்துட்டு போகுது கையை அந்த 4th and 5th ஸ்டெம்புக்கு. அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. நம்ம எல்லாருமே சொல்லுவோம் கிரிக்கெட் இஸ் மோர் ஆஃப் அ மசில் மெமரி ஸ்போர்ட்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் மசில் மெமரி கேன் பி ஆல்சோ யுவர் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். அதுதான் விராட் கோலிக்கு நடந்துட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி டூ குட் அ கிரிக்கெட்டர். இந்த ஒரு தருணத்தில் அவர் பண்ண வேண்டிய விஷயம், இந்த கேம்லேருந்து மைண்டை எடுத்துட்டு ஒரு 3 மாதம் ரெக்கவரி மோடில் போயிட்டு பேட் எதுவும் தொடாமல் பழைய நினைவுகள் எந்தெந்த இடத்துல தான் நீங்கள் நல்லா ரன் அடிச்சிங்க அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் பாருங்கள். எல்லாம் நிறைய டிரைவ் போங்க, லாங் டிரைவ் போங்க, உங்களோட சைல்ட்ஹுட் கோச்சோட போங்க, உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போங்க. கிரிக்கெட்லேருந்து உங்கள் மைண்டை எடுத்துகிட்டு திருப்பி உங்கள் கிரிக்கெட் மேலே என்னைக்கு ஆசை வருதோ அப்போ நீங்கள் பேட் எடுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் விராட் கோலிக்கு ரைட் நவ் தேவைப்படுற விஷயம் பிரேக் ஃப்ரம் தி கேம். அதே நேரத்தில் ராகுலோட விக்கெட் பார்த்துருப்பீங்க. நம்ம ஃப்ளிக் ஆடும்போது மேக்ஸிமம் கிரவுண்டில் பால் டச் ஆகி போனா பேட் டவுன் தான் போகும் அப்படியே. ஆனால் இவர் அப்படியே ஏரில் விடுறாரு பாலை ஸ்டார்க்கோட ஓவரில். அதெல்லாம் ஒரு அந்த அளவுக்கு பார்க்கும்போது நம்ம கிரவுண்டை தப்பு சொல்கிறதா இல்லை பிளேயர்ஸ் கிட்ட இருக்க மிஸ்டேக்கை சொல்ல முடியுமா? அதை கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா அகெயின்ஸ்ட் சாஃப்ட் டிஸ்மிசல். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது ரிஸ்ட்டை யூஸ் பண்ணி அலாங் த கிரவுண்ட் ஆடி இருப்பாங்க ஸ்கொயர் லெக்ல. பட் சர்டன் டைம்ஸ் இந்த மாதிரியான டிஸ்மிசல்ஸ் கிரிக்கெட்டில் நடக்க தான் செய்யும். அண்ட் அதுவும் ராகுல் பார்த்துருப்பாரு இந்த மாதிரியான ஒரு விக்கெட்டில் வந்து சர்வைவல் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ பவுண்டரி ஸ்கோரிங் ஆப்ஷன்ஸ் வந்தால் அதை எடுக்கணுன்ற ஒரு முடிவில் தான் 2 பேருமே பேட்டிங் ஆடி இருப்பாங்க. பட் அது ஒரு சாஃப்ட் டிஸ்மிசல் தான். ராகுலும் பார்த்தீங்கன்னா பிரிஸ்பனுக்கு அப்புறம் மெல்பர்னில் ட்வின் ஃபெயிலியர்ஸு ஆஸ் வெல் ஆஸ் இன் சிட்னி. ஸோ அதானே சொன்னேன், இந்த பேட்டிங் லைனப்பே அந்த இன்கன்சிஸ்டன்சியாக இருந்தாங்க. யாருமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக ரன் அடிக்கலை. அதுதான் இந்த சீரியஸ்க்கு பிக் லெட் டவுனு. பட் ராகுல் என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய கொடுத்த ஓப்பனிங் ரோலை ஓரளவுக்கு இந்த சீரியஸில் டீசெண்டாக பண்ணார். சார் அந்த க்ரீன் கிரவுண்ட் ஆக்சுவலாக இது எதாச்சியாக நடந்ததா இல்லை பிளானிங்காக? இவர் சுனில் கவாஸ்கர் கூட சொல்லியிருந்தாரு, அதாவது மாடுகளை விட்டு அந்த இடத்துல மேய்ஞ்சிட்டு கூட வந்துடும் அப்படின்னு கூட சொல்லியிருந்தார். அது எப்படி பார்க்குறீங்க இந்த கிரவுண்டோட தன்மையை? எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்ததுங்க. ஆல் ஓவர் த வேர்ல்ட் கிரிக்கெட் பண்டிட்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே எப்படி ஒரு சீரியஸ் வந்து பேலன்ஸில் இருக்குது. ஆஸ்திரேலியா 2-1 இருக்கான். இந்தியா வந்து அந்த மேட்சை வின் பண்ணால் சீரியஸை ஸ்கொயர் பண்ணால் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி இந்தியா சைடு போயிடும். அந்த மாதிரியான ஒரு விக்கெட் கொடுப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஜென்ரலாக சிட்னியில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு லிட்டில் பிட் ஆஃப் லைஃப் இருக்கும். டே 4 and 5 ஸ்பின்னர்ஸ் வருவாங்க. ஃபஸ்ட்டு 3 நாள் நீங்கள் அந்த இனிஷியல் 25 hours பார்த்தீங்கன்னா பேட்டிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பட் அந்த மாதிரியான ஒரு விக்கெட்டு போட்டது இஸ் இட் கிரிக்கெட் ஆஸ்திரேலியா சொல்லி போட்டாங்கன்னா ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம் சொல்லி போட்டாங்களான்றது யாருக்குமே தெரியாது. இப்போ வரைக்கும் நம்மளுக்கு அந்த விஷயங்கள் வெளியே வரலை. பட் ரொம்ப ஒரு தைரியமான ஒரு விக்கெட்டு தான். என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். பட் அந்த மாதிரி ஒரு விக்கெட் போட்டாங்க. ஏன்னா அந்த போலிங் லைனப் ஆன் ஃபார்மில் இருக்காங்க. அந்த தைரியத்தில் தான் அந்த கிரவுண்ட்ஸ்மேன் அந்த விக்கெட்டை கொடுத்தாரு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த விக்கெட் வந்து ஸ்பைசியஸ்ட் விக்கெட் தட் யூ வில் எவர் see in ஆஸ்திரேலியா ஆஃப்டர் so many years. அந்த மாதிரியான ஒரு விக்கெட்டை நம்ம ஆஸ்திரேலியாவில் ரொம்ப வருஷங்கள் கழிச்சு பார்க்குறோம். பட் தைரியமான முடிவு. ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டு போயிட்டான். கிரிக்கெட் ஆஸ்திரேலியா கிரெடிட் அவங்களுக்கா இல்லைன்னா கிரவுண்ட்ஸ்மேனுக்கான்றது நம்ம லேட்டராக தான் பார்க்க முடியும். ஆனால் இந்த கிரவுண்ட் வந்து ப்ளஸ்ன்னு பார்த்தா ரிசர்வ் பண்ணுக்கு நல்ல ப்ளஸ்ஸாக இருந்தது. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 40, செகண்ட் இன்னிங்ஸில் 61 அடிக்கிறார். ஆனால் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அவரோட அந்த விக்கெட் பார்த்தீங்கன்னா அந்த பால் ஃபுல்லாக ஆடலாமல் அது ஒரு டபுள் மைண்டில் ஆடினாருன்றதில் அப்படியே பேட்டை மேலே தூக்குறாரு. காரணம் அந்த பாலோட ஹைட் லெவல் மாறினாலையா இல்லை இவரோட மிஸ்டேக்னு எடுத்துக்கலாமா? சார் ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கோச்சாக இருந்தீங்கன்னா அவர்கிட்ட ரொம்ப போய் பேசக்கூடாது. இந்த பார் நீ எப்படி வேணாலும் ஆடு, உன்னோட ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் யாருக்குமே வேர்ல்ட் கிரிக்கெட்டில் கிடையாது. அவர்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா மினிமம் 100 பால் ஆடு, டிசிஷன் மேக்கிங் நான் உன் கையில் கொடுத்துட்றேன்னு சொல்லணும். ரிஷப் பண்ட்டை வெறும் 30 பால் ஆட விட்டிங்கன்னா 60 ரன். இந்த விக்கெட்டில் சொல்லுங்கள், பாப் வெப்ஸ்டரை தவிர்த்து வேறு யார் தான் மோர் தென் 60+ எடுத்தாங்களா? அவர் தான் 57 எவ்வளோ சம்திங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எடுத்தார். அந்த விக்கெட்டில் பேட்டிங்ன்றது அவ்வளோ சச் எ டிஃபிகல்ட் விஷயங்க. அதில் ரிஷப் பண்ணிட்டு பேட்டிங் வந்து எப்படி ஆடினாருன்னா நம்ம ஸ்கூல் கிரிக்கெட் ஆடுற மாதிரி ஆடினார். வந்து மிச்சல் ஸ்டார்க்கு டீப் ஸ்கொயர் லெக் மேலே 2 சொருகுறாரு மெம்பர் ஸ்டாண்டில். ஸ்காட் போலாண்ட் ரிதம் அப்செட் பண்ணுறதுக்கு இறங்கி வந்து எடுக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு பேட்ஸ்மேனை வச்சுக்கிட்டு நம்ம அவர்கிட்ட வந்து நிந்து ஆடு நிதானமாக ஆடுன்னு சொல்லவே கூடாது. அவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் நீங்கள் வந்து நிந்து ஆடு நிதானமாக ஆடுன்னு சொல்லாமல் இருந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயும் ஒரு கிழிச்சு கொடுத்துருப்பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பண்டிட்ஸ் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாரும் ரிஷப் பண்ணிட்டு கிழிக்கிறாங்க. அவர் ஆடுற ஷார்ட்ஸ் தப்பு. அதெல்லாம் நோ. ஆடம் கில்கிறிஸ்ட் கிட்ட போய் நீங்கள் போயிட்டு நிந்து ஆடுன்னு சொல்லுவீங்களா? போயிட்டு அதான் ஆடம் கில்கிறிஸ்ட் ஸ்டைல் ஆஃப் பிளே. அப்படி இருக்கும்போது ரிஷப் பண்ட்டுக்கு கிவ் ஹிம் த லைசன்ஸ் டு கில்.
நீங்கள் அவரை வந்து விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ உன் கேம் ஆடுனா ரிஷப் பண்ணிட்டு எவ்ரி 3 டெஸ்ட் மேட்சஸில் ஒரு டெஸ்ட் மேட்ச்சுக்கு மேட்ச் வின்னராக இருப்பார். அந்த விக்கெட்டில் 60 இஸ் ஈக்குவல் டு 120ங்க என்னோட புக்கில். 60 ரன்னு ஈக்குவல் டு 120 ரன்ஸ், ஒரு 100 அடிச்சதுக்கு சமானம். அவ்வளோ ஒரு டிஃபிகல்ட் விக்கெட்டில் செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் 50 இஃப் மை மெமரி இஸ் ரைட். ஸோ என்ன மாதிரியான இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்காரு. அவருடைய 60 எடுத்தீங்கன்னா 100 ரன் தான் சேஸ் ஆஸ்திரேலியாவுக்கு. ஸோ ரிஷப் பண்ணிட்ட மக்களே குறை சொல்லாதீங்க. ரிஷப் பண்ணிட்ட நிறைய பேர் திட்டுறீங்க, என்ன ஆடுறாரு இந்த சீரியஸில் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ரிஷப் பண்ட் என்றைக்குமே இந்தியாவோட மேட்ச் வின்னர் அக்ராஸ் ஆல் த 3 ஃபார்மேட்ஸ், நோ டவுட் அபவுட் இட். அதே நேரத்தில் இப்போ ஜடேஜா விக்கெட்டையும் பார்க்கணும் சார். கரெக்டாக ஸ்டார்க்கோட ஓவரில் எல்பிடபிள்யூ ஆகுது. ஒரு பென் பண்ணாமல், ஒரு பேசிக் கிரிக்கெட்டாக பென் பண்ணி ஆடுறது தான். பென் பண்ணாமல் ஆடிட்டு அது ஒரு இது வேற போனார், திரும்ப ரிவ்யூ வேற போனார். ஸோ அந்த இடத்துல அவரோட பேட்டிங் எப்படி பார்த்தீங்க நீங்கள், ஜடேஜாவோட பேட்டிங்க? சார் நீங்கள் ஜடேஜா பேட்டிங்கை நான் இண்டிவிஜுவலாக டைசெக்ட் பண்ணல சார். ரெண்டு டீமோட பேட்டிங் லைனப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரிட்டில் பேட்டிங் லைனப். பிரிட்டில்னா என்ன சொல்ல வரேன்னா வந்து ரொம்ப இன்கன்சிஸ்டன்ட் பேட்டிங் லைனப். ஃபார்மில் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா விக்கெட்ஸ் கொடுத்தது இந்த என்டையர் சீரியஸில் பார்த்தீங்கன்னாவே போலர்ஸ்க்கு சாதகமான விக்கெட்ஸ் தான். அப்படி இருக்கும் போது தனிப்பட்ட இண்டிவிஜுவல்ஸை நம்ம யாருமே குறை சொல்லவே முடியாது. இந்தியா பார்த்தீங்கன்னா அந்த 200 ரன் பார்ட்னர்ஷிப் இன் பெர்த்னால 400+ ஒரு தடவை அடித்தாங்க. ஆஸ்திரேலியாவை பார்த்தீங்கன்னா மெல்பர்னில் ஒரு 400+ அண்ட் பிரிஸ்பனில் ஒரு 400+ அடித்தாங்க. அண்ட் பிரிஸ்பனை பொறுத்த வரைக்கும் டிராவல்ஸ் ஹெட்டோட இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸு ஆஸ் வெல் அஸ் ஸ்மித்தோட 100. ஸோ இந்த என்டையர் சீரியஸே விக்கெட்ஸ் ரொம்ப ஸ்பைஸியாக இருந்தது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ரொம்ப அசிஸ்டடாக இருந்ததுனால நீங்கள் என்ன தான் டெக்னிக்கலாக சவுண்டாக இருந்தாலும் இந்த மாதிரியான விக்கெட்டில் உங்களால் லாங் இன்னிங்ஸ்ன்றது அக்யூமுலேட் பண்ணி ஒரு 150யோ இல்லைனா 100ஓ கன்சிஸ்டண்ட்டாக அடிக்க முடியாது. இட்ஸ் அ bowlers dominated சீரியஸ். அப்படி இருக்கும்போது இந்தியன் பேட்டிங் லைனப், நான் திருப்பியும் சொல்கிறேன், ரைட் வேர்ட் வில் பி ஷார்ட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். ஏன்னா நியூசிலாண்டில் 3-0 உதப்பட்டதுனால பேட்டிங் லைனப் அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இந்த சீரியஸ்க்குள்ளே போகல. பிகாஸ் யாருமே வந்து அவங்களுடைய ரைட் அப்ரோச் டு பேட்டிங்கை எடுத்துகிட்டு வரல இந்த சீரியஸில். அண்ட் உங்களுடைய 2 கன் பேட்டர் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா டோட்டலி அவுட் ஆஃப் ஃபார்ம். ஸோ ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட் மேட்சஸ் ஆட வரல, பிரிஸ்பனில் எடுத்துகிட்டு வந்தீங்க ஒரு பிரில்லியன்ட் 77. அது வந்து ஒரு டிசைசிவ் மூமெண்ட் ஆஃப் த கேம். ஸோ ஆஸ் அ பேட்டிங் யூனிட் வி கலெக்டிவ்லி ஃபைல்டு. அதுதான் பிக்கஸ்ட் ப்ராப்ளம் ஃபார் இந்தியன் டீம். ஆஸ்திரேலியன் டீம் கலெக்டிவாக பேட்டிங்கில் ஃபைல் ஆனால் கூட ஃப்ளாஷ் ஆஃப் இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் இருந்த ஒரு டிராவல்ஸ் ஹெட்டு ரைட் அக்கேஷன்ஸில் தி ஸ்டெப்ட் அப். இந்தியா டென்ட் ஸ்டெப் அப் at the right occasions. So Australian bowling was superior than Indian bowling. அதனால தான் இந்த ரிசல்ட் 3-1 tilted in favor of Australia. ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க ரிஷப் பண்ட் அவருக்கு ஃபார்முலா வச்சிருக்காரு. அந்த ஃபார்முலாவை பும்ராவும் கையில் எடுத்தார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 22 ரன்ஸ் அடிச்சாரு. நம்ம ஒரு பவுலிங்கில் மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். பேட்டிங்லேயே அவரோட அந்த ஸ்விங் எல்லாமே சூப்பராக இருந்தது இல்லை சார். அந்த பேட்டிங் வைஸ் பார்க்கும்போது பும்ராவும் அந்த ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறாரு பேட்டிங்க்கு. அதாவது லோவர் ஆர்டர் ஃபைட்டுன்னு சொல்லுவோம். பும்ரா வந்து அந்த இடத்துல நான் நின்று ஆடினா கண்டிப்பாக நான் கேலி பிகைண்ட் த ஸ்டெம்ஸ் எடுத்துருவாங்கன்றது அவருக்கு கிளியராக தெரியும். ஸோ பேட்டு விட்டாரு, பால் வந்து கரெக்டாக மாட்டிக்கிச்சு. அந்த 22 ரன் நீங்கள் சொன்ன மாதிரி வைட்டல் தான். பண்ண வேண்டிய முக்கியமான ஆளுங்க டாப் 6 அங்கே வரல. ஸோ அதனால பும்ரா வந்து அந்த 22 அடிச்சது நம்மளுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னு சொல்லலாம் சார். இப்போ இந்த இந்தியா தோல்விக்கு பிறகு 3வது இடத்துக்கு போயாச்சு. இப்போ 3வது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் இப்போ சவுத் ஆப்பிரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் மோத போகிறாங்க. இந்த போட்டி எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? யாருக்கு அதிகமாக பாசிட்டிவ் சைடு இருக்குன்னு நினைக்கிறீங்க? WTC வந்து லார்ட்ஸில் ஆடுறோம் சார். என்ன விக்கெட்ஸ் கொடுக்க போகிறாங்கன்றது தெரியாது. 2 பேருமே வந்து நல்ல சைட்ஸு. ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் திஸ் விக்ட்ரி வந்து வேறு லெவல் கான்ஃபிடென்ஸில் இருப்பாங்க. இதை முடிச்சு இன்னும் 15 நாளில் ஸ்ரீலங்காவுக்கு போகிறாங்க 2 டெஸ்ட் சீரியஸ் ஆடுறதுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு. ஸோ WTC டோட்டலாக வந்து நியூட்ரல் வென்யூவில் ஆடுறாங்க. நியூட்ரல் வென்யூவில் ஆடும்போது அந்த கண்டிஷன்ஸில் என்ன ஸ்டைல் ஆஃப் பிளே வில் டிக்டேட் த ரிசல்ட்ன்றது அந்த கண்டிஷன்ஸை பார்த்து தான் டிசைட் பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து இந்த 3-0 ஹோம் சீரியஸ் அகேன்ஸ்ட் நியூசிலாந்து விட்டாங்க. இங்கே 3-1 தோத்ததுனால வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அவங்க கையிலேருந்து வெளியே போயிடுச்சு. பட் திஸ் இஸ் த டைம் ஃபார் இந்தியன் டீம் டு ரிஃப்ளெக்ட். ஏன் நம்ம டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்த சீசனில் பங்களாதேஷோட 2 வின் பண்ணினோம், நியூசிலாண்டோட தோற்றோம், ஆஸ்திரேலியாவில் 3-1 தோற்றோம். இதுதான் ரைட் டைம்னு நினைக்கிறோமா? நம்ம டெஸ்ட் ODI அண்ட் T20க்கு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் கேப்டன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டீம்ஸ் எடுத்துன்னு போனோன்றதை யோசிப்பாங்களா BCCI கேப்டன் அண்ட் த கோச்? கேப்டன் ரோஹித் சர்மா தான் இனிமேல் டெஸ்ட்டை லீட் பண்ண போகிறாரா, இல்லைனா பும்ரா தான் ரைட் கேண்டிடேட் ஃபார் டெஸ்ட்டா? ODIயை பொறுத்த வரைக்கும் யார் லீட் பண்ண போகிறாங்க? T20 ஆல்ரெடி செட்டில்ட் ஆகிடுச்சு அண்டர் சூரியகுமார் யாதவ். ஸோ என்ன கேட்டிங்கன்னா திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஹாவ்
3 captains for 3 formats and 3 different teams going forward for Indian cricket. அது பெட்டர்னு நினைக்கிறீங்களா? பெட்டர் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பும்ரா மாதிரியான ஆள் வந்து டெஸ்ட் மேட்ச் லீட் பண்ணணும். அனில் கும்ப்ளே லீட் பண்ணும்போது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தோம் நம்ம ஆஸ் அ டீமு. ஸோ பும்ரா வந்து இன்ஜுரி மேனேஜ்மெண்ட்டு கன்சர்ன்னு நம்ம பேசிகிட்டே இருக்கோம். ஸோ பும்ரா டெஸ்ட்டை லீட் பண்ணணும். ஓடிஐ பொறுத்த வரைக்கும் பும்ரா தேவைப்படும் போது பிக் டோர்னமெண்ட்ஸ் ஆடலாம். இந்த நிறைய பைலேட்ரல் சீரியஸ்லாம் பும்ரா பிரேக் எடுத்துக்கலாம். T20 அதே மாதிரி பெரிய டோர்னமெண்ட்ஸ் போகும்போது பும்ராவோட ப்ரெசன்ஸ் இருந்தால் போதும். ஏன்னா பும்ரா வந்து ஒரு பொக்கிஷம், இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஒரு பொக்கிஷம். நான் அகைன் சொல்கிறேன், அவரை நீங்கள் எந்த அளவுக்கு அவரை நீங்கள் வந்து ரேப்பப் பண்ணி அழகாக கவர் பண்ணி வைக்கிறீங்களோ அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் அவரோட கெரியர் இன்னும் ஒரு 5 வருஷம் போகிறதுக்கு. ஏன்னா பும்ராவோட கேப்டன்ஷிப் ஸ்டைலில் நம்ம பெர்த்தில் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பும்ரா டெஸ்ட் கிரிக்கெட் லீட் பண்ணலாம். ஓடிஐ யாருன்றதை நம்ம யோசிப்போம். T20 சூரியகுமார் யாதவ் கோயிங் ஃபார்வர்ட் இந்த மேப்பில் போனாங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் சேஃபாக இருக்கும். இல்லைனா ரிசல்ட்ஸ் இதே மாதிரி நெகட்டிவாக தான் வரும் இஃப் தே ஆர் கோயிங் டு பிளே வித் ஆல் தீஸ் பிளேயர்ஸ். பட் வி நீட் 3 ஃபார்மேட் 3 கேப்டன்ஸ். ஆனால் இந்த ப்ரெஷரை தாங்குற மாதிரி தோனி மாதிரியான கெப்பாசிட்டி இப்போ உள்ள பிளேயர்கிட்ட இல்லைன்னு எடுத்துக்கலாமா? ப்ரெஷர் ஹேண்ட்லிங் வந்து இண்டிவிஜுவல்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கேள்வி தான். தோனின்ற ஒரு ஆளை வந்து நம்ம அகைன் ஏன் பேசுகிறோன்னா, தோனி வந்து ப்ரெஷரை வந்து வேற லெவலில் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உள்ள ஒரு மனிதர். அந்த மாதிரியான ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுவாங்களா இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ்ன்றதை நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இவங்களுடைய பனி சுமையை கம்மியாக்குங்க. ஸோ ப்ரெஷர் கம்மியாக இருக்கிற டோர்னமெண்ட்ஸில் சில யங்ஸ்டர்ஸை உள்ளே அனுப்புங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து தான் நம்மளுடைய அடுத்த டெஸ்ட் சீரியஸ் ஜூன் ஜூலையில். அந்த ஒரு ஸ்குவாடில் நீங்கள் அபிமன்யு ஈஸ்வரன் எடுத்துகிட்டு போனீங்க, 5 டெஸ்ட் மேட்சஸில் ஒன்றுமே ஆட வைக்கல. சர்ஃபராஸ் கான் 150 பெங்களூரில் அடித்தார் நியூசிலாண்டோட. அவரை நீங்கள் அந்த 5 டெஸ்ட் சீரியஸில் ஆஸ்திரேலியாவில் ஆடக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை, வேலைக்காக மாட்டான்றதை முடிவு பண்ணிட்டீங்க. ஒரு பிளேயருக்கு சான்ஸ் கொடுக்காம நீங்கள் முடிவு பண்ணாதீங்க, சரிங்களா? அதை தான் நான் இந்தியன் டீம் கோச்சுக்கும் சொல்ல விரும்புகிறேன், இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சொல்ல விரும்புகிறேன். பிளேயரை சான்ஸ் கொடுங்க, பர்ஃபார்ம் பண்ணணும்னா தென் யூ கேன் கம் டு அன் கன்க்ளூஷன் அபவுட் த பிளேயர். அண்ட் அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஜூன் ஜூலையில் ஏர்லி சம்மர். ஸோ சாய் சுதர்ஷன், ரித்துராஜ் கெய்க்வாட் அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங் கபோர்ட் பார்த்தீங்கன்னா டேலண்ட் இருக்குது, ரொம்ப வீக்காக இருக்குது. ஒரு பிரசித் கிருஷ்ணா ரொம்ப நல்லா போட்டார் சிட்னியில், ஹர்ஷித் ராணா இருக்கார். வி நீட் அ லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், நோ டவுட் அபவுட் இட்ங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா டெஸ்ட் சைட்ஸ்லையும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. நம்ம ஒருத்தங்க தான் வந்து யஷ் தயால்னு ஒரு ஆளை ஏ சீரியஸ் அமிச்சோம், பட் ஸ்குவாடில் எடுக்கவே இல்லை. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸை க்ரூம் பண்ண வேண்டிய டைம் வந்துடுச்சு. ஏன்னா ஆங்கிள் அவே ஃப்ரம் த ரைட் ஹேண்டர் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் இன் டெஸ்ட் கிரிக்கெட்டில் தெரிய வந்துடுச்சு. ஸோ ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரையும் க்ரூம் பண்ணுங்கள். அண்ட் அகெயின் வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா இவங்களெல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர். ஸோ இந்தியன் கிரிக்கெட் நல்ல ஒரு பொசிஷனில் ஃப்யூச்சரில் இருக்கணும்னா வி நீட் 3 கேப்டன்ஸ் ஃபார் 3 ஃபார்மேட்ஸ். ஓகே சார், இப்போ இந்த தோல்விக்கு பிறகு ரோஹித் சர்மா, விராட் கோலி அவங்களுடைய நிலை என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அடுத்து ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேருமே 36, 37 என்னுடைய மெமரி கரெக்டாக இருந்ததுன்னா. இனிமேல்ட்டு ரோஹித் சர்மாவுக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு ஃப்யூச்சர் இருக்குன்னு நான் பார்க்கல. ஏன்னா 37 ஆஸ் அ பேட்டர் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கம் பேக் அகைன். கம்பீரும் சொல்லியிருக்காரு, நிறைய ஃபஸ்ட் கிளாஸ் ஆட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் இங்கே ஆடினாலும் ஆட போகிற இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. ஸோ ரோஹித் சர்மாவுக்கு ஐ டோன்ட் சி ஹிம் இன் தி டெஸ்ட் டீம் இன் த ஃபியூச்சர். விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அவருடைய ஃபிட்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு WTC சைக்கிள் ஆடுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. பட் நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி விராட் கேம்லேருந்து டைம் எடுத்துகிட்டு பிஃபோர் இங்கிலீஷ் சீரியஸ்க்கு முன்னாடி கவுண்டி கிரிக்கெட் ஆடிட்டு, ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆடிட்டு, அண்ட் சில எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட போயிட்டு எங்கே நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்றத ரீடிஸ்கவர் பண்ணி ரன்ஸ் கவுண்டிலையும் ஃபஸ்ட் கிளாஸ்லையும் அடித்தாருன்னா he can come back into the Indian team. இப்போ வரைக்கும் ஒரு ட்ராப் கிடையாது, பெரிய பிளேயர், அவரை பற்றி நம்ம டிஸ்கஸே பண்ணக்கூடாது. பட் எல்லா புள்ளிக்கும் ஒரு முடிவு இருக்குது. ரோஹித் சர்மாவுக்கு அந்த முடிவு வந்தாச்சு. விராட் கோலி திருப்பியும் டெஸ்ட் டீமுக்குள்ளே வரணும்னா he has to get runs in Ranji Trophy and county cricket before the England tour. எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.